ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அம்முஸ் குக்கிங் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன் மசாலா ஐட்டம்ஸ்லாம். அது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அது தீஞ்சிடக்கூடாது, ஆனால் ட்ரை ரோஸ்ட்டாக இருக்கணும். தென் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக், டொமேட்டோ இதையும் நீங்கள் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா வணக்கிக்கணும். இதுவுமே ரொம்ப தீய விட்டுறக்கூடாது, ரொம்ப பச்சையாகவும் இருக்கக்கூடாது. ஈக்குவலாக மீன் குழம்பு அப்படின்னாவே நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தென் பார்த்திங்கன்னா நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு வெந்தயம் மஸ்ட்டு மீன் குழம்புக்கு. ஸோ வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் கறி லீவ்ஸு, அதுக்கப்புறமா நம்ம சாம்பார் மாதிரி ஆட்டி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா ஐட்டம், அது எல்லாத்தையுமே போட்டுடணும். தென் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி நான் எடுத்திருக்கேன். அது கரைச்சிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தென் கொஞ்சமாக சால்ட் போட்டு கொஞ்சமாக டர்மரிக் போட்டிருக்கேன். தென் பார்த்திங்கன்னா இது ஹோம்மேட் ஃபிஷ் கறி மசாலா. இதோட பவுடரோட ரெசிபி வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். தென் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா கொதித்து சுண்டி வரணும். சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபிஷ்ஷாக ஆட் பண்ணிக்கோங்க. அது மேலே தெரியும் இல்லையா, கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விடுங்க, உள்ளே போயிடும். அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே ஃபிஷ் நல்லா பாயில் ஆகிடும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபிஷ் நல்லா வெந்து வந்திருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கொதிக்கணும். அப்போ தான் மீன் உங்களுக்கு வெந்துடுச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். தென் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோ சூப்பர்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க.